அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். யதார்த்தமான ஒரு சிக்கல் தான் இப்போது உலகம் முழுக்க, அதுலேயும் இந்தியா கொஞ்சம் அதிகம் சிரமப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த பெருந்தொற்று பரவுதல். இதில் இன்னும் தீர்க்கமான தெளிவான முடிவுகளுக்கு மருத்துவ உலகமே வர முடியலை அப்படிங்கிற தெளிவு பாமர மக்களாக இருக்கிற நமக்கு முதல்ல வரணும். இதுக்கு இதுதான் தீர்வு, இதுதான் மருந்து அப்படிங்கிறத இன்னும் மருத்துவ உலகமே 100க்கு 100 சரியா இதுதான் அப்படிங்கிறத இன்னும் சொல்ல முடியலை. இது மருத்துவத்துறைக்கு இழுக்கு இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு காரணம் சொல்கிறேன். பென்சிலின் அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பென்சிலின் நிறைய நோய்கள் அந்த காலத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையதாக இருந்தது. ஆனால் அது சில பேருக்கு அலர்ஜி, சில பேருக்கு சிக்கலை உண்டு பண்ணணும். சல்ஃபரே அப்படி தான். சல்ஃபர் பேஸ்டு கந்தகம் அது அடிப்படையாக கொண்ட சில மருந்துகள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று மறந்துடக்கூடாது. எப்போ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கோ அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லா ஹியூமன் கான்ஸ்டியூஷனும், மனிதனுடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரி கிடையாது. ஒருவருக்கு எது ஒத்து போகுமோ அது இன்னொருவருக்கு அலர்ஜி அப்படின்னு மாறுவதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால குறையற்ற ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகிறதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். இப்போ போலியோவில், அம்மையில் இதுக்கெல்லாம் நம்ம தடுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அது 99.9% விழுக்காடு குறையில்லாதபடி, ஆபத்தில்லாதபடி இது நம்ம ஒரே நாளில் அடையலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். அது மாதிரி இதுலேயும் இந்த ஒரு சிக்கல்லையும் கூட நாம் 99.9% பாதுகாப்பான ஒரு ஏற்பாட்டை அடைவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அப்புறம் இதில் இதுதான் நோய், இப்படி தான் வருது, இப்படி தான் தாக்குது, இன்னதுதான், எதையுமே முழுமையாக நம்மளால் சொல்ல முடியலை. மருத்துவர்களே சங்கடப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை பற்றி கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் வருது, அதில் வருது, இதில் வருது, எல்லாத்தையும் நம்ம இன்னொருவருக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி நமக்கு தெரியாத பல விஷயங்களை பரப்பி விட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இதை பொறுத்த அளவில் மருத்துவர்கள் தான் இதை பற்றிய தீர்க்கமான கருத்துக்கள் சொல்வதற்கு தகுதி உடையவர்கள். அப்படின்னா அவங்களே இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. இதனுடைய புரோட்டீன் தன்மை என்ன, இது இம்யூனிட்டி இருந்துட்டாலே வராதா, 2 தடவை தடுப்பூசி போட்டாலும் அது வருமா, வந்தாலும் அது பெரிய தொந்தரவு பண்ணாமல் போயிடுமா, இப்படி நிறைய சர்ச்சைகள் இருக்குது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவைகளையெல்லாம் நம்ம தீர்ப்பதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ நமக்கு அவைலபிள் கைவசம் உள்ளதில் ஓரளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. அது விளைவுகளை ஏற்படுத்தாதா, பக்க விளைவுகளை ஏற்படுத்தாதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. சிலருக்கு அதை விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறதுல, அவைலபிளில் நமக்கு கிடைச்சிருக்கிறதுல இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். சரி, இதை பற்றி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒளிபரவட்டும் இதழில் அது சம்பந்தமான சில செய்திகளை சேகரித்து உலகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். அதில் ஓஷோ கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அந்த காலத்தில் ஒரு தொற்று நோய் பரவுது. அப்போ ஒருத்தர் கேட்குறார், இந்த தொற்று நோயிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு. ஓஷோ வழக்கம் போல் கிண்டலாக சொல்கிறாரு, ஏன் நேரடியாக கேள, இந்த தொற்று நோயால் மரணம் விடுமோ என்ற பயத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி என்னன்னு தானே நீ கேட்கணும். தொற்று நோயை பற்றி உனக்கு என்ன கவலை, அதை எங்கே நம்மளை கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை நோக்கி தானே நீ இப்போ கவலைப்படுற, அதை நேராக கேள அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பயத்தை நம்ம விதைக்கக்கூடாது. எல்லார் மனசுலையும் ஒரு பயத்தை விதைக்கக்கூடாது. ஒரு அச்சமின்மை இருந்தால் தான் நம்மால் அதை எதிர்கொள்ள முடியும் மனதளவில். பட் அதுக்காக இஷ்டம் போல இருக்கக்கூடாது. அரசு விதிக்கிற கட்டுப்பாடுகளை நம்ம பின்பற்றணும். மாஸ்க் போட்டால் வராதா அப்படின்லாம் பேசுறது நம்ம பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். இருக்கிறதுல பாதுகாப்பான ஏற்பாடு. ஏன் மருத்துவர்கள் இல்லாட்டி மருத்துவமனை அதை பயன்படுத்திக்கிறாங்க, அது யாருக்கும் பரவ வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. சார் அப்போ கஷாயம்லாம் குடித்தா போயிடுமே, கஷாயம் குடிக்கணும், சித்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் குடிக்கணும். உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏற்ப சித்த மருத்துவர் பரிந்துரைக்கிற அந்த கஷாயங்களை நீங்கள் சித்த ஆயுர்வேதா
அந்த மாதிரி அந்த நம்முடைய இந்திய மருத்துவ துறையில் வல்லவர்களுடைய நீங்கள் பாட்டுக்கு அதுக்காக ரொம்ப நான் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறேன்னு லிட்டராக டெய்லி குடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? வயிறு வந்து போயிடும். எதுலேயுமே ஒரு அளவு இருக்கணும். ஆகாறு அளவிட்டியதாக நீங்கள் மயில்பீலியை உதாரணமாக சொல்லுவார் திருவள்ளுவர். என்ன சொல்வார்? மயில்பீலி மெல்லிசாக இருந்தாலும் ஒரு வண்டி நிறைய ஏற்றினா அச்சு முறிஞ்சு போய்டுன்னு சொல்வார்ல. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். அது கஷாயமாக இருந்தால் கூட, அது மருத்துவ பொருளாக இருந்தால், இயற்கை மருத்துவம் பொருளாக இருந்தால் கூட அதை கவனமாக இருக்கணும். அவர்களுடைய ஆலோசனைகளை நம்ம சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் நம்ம குடும்பத்தில் மூத்தவங்க சின்ன எளிய சில மூலிகை மருந்து வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஆபத்து இல்லையான்னு பார்த்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதனால் கூடுமான வரையில் அது பற்றிய தகவல்களை நிறைய கொஞ்சம் தொகுத்து இந்த புத்தகம் நமக்கு பயனுடையதாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இதழ் ஒளிபரவட்டும். அதில் ரொம்ப முக்கியம், இதற்காக நமக்கு சேவை செய்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற நண்பர்கள், அப்புறம் மயானத்தில் உடலை எரிக்கிறவர்கள், புதைக்கிறவர்கள், சமூக சேவை செய்கிற நண்பர்கள், அப்புறம் உணவு எப்படியும் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுகிறவர்கள், காவல்துறை நண்பர்கள், முன்கள பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நன்றி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவங்க கையில் தான் இப்போது இந்த பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த இதழ் ஒளிபரவட்டும் இதழை நாங்கள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். இதை நீங்கள் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய அந்த குறியீடு இருக்குது. அதை நீங்கள் சொடுக்குனீங்கன்னா அந்த இதழை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே அடியாக அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரே செய்தியாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக 2-3 வேறு சில செய்திகளும் போட்டிருக்கிறோம். அதில் ஒரு செய்தி, அதாவது சில விஷயத்தை பற்றி அறகுறையாக தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. ஒருத்தன் முதல்லையே தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் அவன் பார்த்ததே இல்லை அது வரைக்கும். அந்த தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு கடையில் பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரர் சொல்கிறார், சார் இது சூடாக அதில் வச்சிங்கன்னா அது சூடாகவே இருக்கும், குளிர்ச்சியாக வச்சிங்கன்னா குளிர்ச்சியாகவே இருக்கும், சூடாக இருக்கிறதும் வைக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கிறதும் வைக்கலாம், இதை வச்சது அப்படியே இருக்கும். அப்படியா? உனக்கு ரொம்ப ஆச்சரியம். கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறான். வாங்கிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு வேறு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு மனைவி கிட்டே அதை கொடுக்குறான். அவளுக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கா, ஆனால் இப்போ தான் அதை பார்க்குறா, கொஞ்சம் தெரியும் அவளுக்கு. ஆனாலும் புருஷனுடைய சந்தோஷத்துக்காக இது என்னங்க அப்படின்னு இவனை அறிவாளியாக காட்டணும் இல்லை, தன்னுடைய கணவனை அறிவாளியாக செய்கிறதுக்குன்னு மனைவி சில டெக்னிக் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி மனைவி கேட்குறா, இது என்னதுங்க, என்ன இது தெர்மாஸ் ஃப்ளாஸ்க், நீ பார்த்துருக்கியா நீ அப்படின்னு. பார்த்ததே இல்லைங்க. இதில் குளிர்ச்சியானது வச்சா குளிர்ச்சியாக இருக்கும், வெப்பமானது வச்சா வெப்பமாக இருக்கும். அப்படியா? ஆமாம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு சூடாக காஃபி பிடிக்கும். நமக்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த சிக்கல் இருக்கும் பற்றியா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், இதில் சூடான காப்பியும் ஐஸ்கிரீமும் வச்சுருக்கிறேன்னா. இங்கே தான் அறகுறையான அறிவு. தெர்மாஸ் ஃப்ளாஸ்கில் சூடானது வச்சா சூடாக இருக்கும், குளிர்ச்சியானது வச்சா குளிர்ச்சியாக இருக்கும்னா வெறும் சூடாகவே வைக்கணும், சூடாக இருக்கும், குளிர்ச்சியாக வச்சா குளிர்ச்சியாக இருக்கும், ரெண்டையும் கலந்து வச்சுட்டு. பல பேர் சில விஷயங்களை பற்றி அறகுறை அறிவை வைத்துக்கொண்டு அதை தவறுதலாக எப்படி பயன்படுத்துகிறார்கள்ங்கிற ஒரு பெரிய உண்மையை விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. அப்புறம் இன்னொரு கதை, எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடித்த கதை. நீங்கள் அராபிய நாடுகளில் அடிமைகள் எல்லாம் விலைக்கு வாங்குகிற பழக்கம் உண்டு. அது மாதிரி ஒருத்தர் ஒரு அடிமையை வாங்கிட்டு வர்றாரு. அவரே ஒரு பெரிய சூஃபி. அவர் வாங்கிட்டு வர்றார், அடிமை தனக்கு வேலைக்கு இருக்கட்டும். இருந்தாலும் ரொம்ப அன்போடு கேட்குறாரு, எப்பா உன் பேர் என்ன அப்படின்னு. அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னங்க பேரில் என்னங்க இருக்குது, நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் நான் நிற்கணும், அவ்வளோதான், உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, என் பேருங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது அப்படி. நீ என்னப்பா வேலை செய்வே அப்படின்னு. நீங்கள் என்ன உத்தரவு போடுறீங்களோ செய்ய வேண்டியதான் என்னோட வேலை, அதுக்கு மேலே எனக்கு என்ன பெரிய கடமை இருக்குது. நீங்கள் என்ன உத்தரவு கொடுக்கல அது சரிப்பா, நீ என்ன சாப்பிடுவேன்னு தெரிஞ்சால் தானே நான் உனக்கு வேண்டிய அதை ஏற்பாடு பண்ண முடியும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிடுவேன் சாமி, எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் சாப்பிடுவேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்குறார், அவர் ரொம்ப பண்பாளர் அவர். அதனால் கேட்குறார், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, மனசில் ஏதாவது ஆசை இருக்கா? ஏங்க நானே இப்போ அடிமையாக இருக்கேன், எனக்கு ஆசை இருக்கலாமா? நீங்கள் எனக்கு எஜமானர், உங்கள் விருப்பம் என் விருப்பம், எனக்குன்னு தனியாக என்ன ஒரு ஆசை வேண்டி இருக்குது
அதனால நான் என்னென்னா ஆசையே எதுவும் வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு. இப்போ பேச 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 அந்த சூஃபி அப்படியே கண்ட தண்ணி விட்டு அழ ஆரம்பித்தார். ஏன் அழுவுறீங்க அப்படின்னா, இறைவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்னன்னு நான் ரொம்ப நாளாக ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினச்சேன். நீ சொல்லி கொடுத்துட்டுப்பா. என்ன என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன சாப்பிடுவேன்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன கொடுக்கணும் நான் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். எனக்குன்னு என்ன விருப்பம் இருக்க முடியும்னு கேட்குற, எனக்குன்னு என்ன வேலை இருக்க முடியும்னு கேட்குற. அப்போ நான் இறைவன்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத எங்கள் குருவாக இருந்து நீ பாடம் நடத்திட்ட. உன்னை நான் அடிமையாக வச்சுருக்க முடியுமா? கையெடுத்து கும்பிடுற, நீ சுதந்திரமான ஆள், நீ பூப்பா, நீ விடுதலையாகி நல்லாரு. நான் இறைவனிடத்தில் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை, அந்த வித்தையை உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்ப்பா, நீ எனக்கு குரு அப்படிங்கிற. இது மாதிரி பல நல்ல செய்திகளை முத்துமாலையை கோத்த மாதிரி இந்த இதழில் சேகரித்து கொடுத்துருக்குறோம். பயனுள்ள செய்திகள் நீங்கள் படிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாருங்கள்.